இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 12th ஸ்டூடெண்டோட பேரண்ட்டுக்கும் வணக்கம். 2026ல் பிஐடி யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சார் எதுக்கு சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற கேள்வியில் ஆரம்பித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும், எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருவாங்களா, இதுக்கு எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இதுக்கு படிக்கிறது, என்ன மாதிரி சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமாக ஃபீஸு. சார் இந்த பிஐடி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்ன கேம்பஸ் இருக்குன்னே தெரியல சார் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட கூட நிறைய பேர் இருக்கலாம். நம்மளுடைய இந்தியாவில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேம்பஸ் வந்து பிஐடி யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. ஒன்று வந்து வேலூர், இன்னொன்று சென்னை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 1, போபால் 1, மொத்தம் 4 கேம்பஸ் இருக்குது. இதில் பிஐடி வேலூர், பிஐடி சென்னைக்குள்ளே போகணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். ஃபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கேம்பஸில் 2 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டகரியை பொறுத்து வரும். அது டியூஷன் ஃபீஸு மட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் எவ்வளோ வரும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே A to Z பார்க்கலாமா? நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்து 12th முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங்லாம் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம பேச வந்தக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்ங்க. நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு டாப் மோஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டினா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். ஸோ இன்றைக்கி வந்து இந்திய லெவலில் வெளியாக இருக்கக்கூடிய நம்ம மத்திய அரசு கொடுத்துருக்க NIRF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங்கில் 21வது பிளேஸ்லையும், யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 14வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்கில் 16வது பிளேஸ்லையும் இருக்குது. இது இந்திய லெவலில் நம்மளுடைய மத்திய அரசே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ரேங்கிங்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க டாபிக் வாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஐடி EEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு மார்ச் 31 அதாவது 2026 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. அதே போல் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 மே 3 வரைக்கும் நடக்க போகுது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் சென்டரில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து இதுக்கான ரிசல்ட்டு நமக்கு மே 2nd வீக்கில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. மே 2nd வீக்லேருந்து கவுன்சிலிங்குமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது எப்படி சார் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி ரிசல்ட் விடுவாங்க, என்ன மாதிரி விடுவாங்கங்கிற ஒரு குழப்பம்லாம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 1350 ரூபா, 1350 ரூபா ஃபீஸு. இது ஆன்லைன்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு டோட்டலாக ஒரு 6 ப்ராசஸ் இருக்குது அப்ளிகேஷன் போடுறதுக்கு. இந்த 6 ப்ராசஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அதை சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்புறம் பேமெண்ட்டு கேட்கும். இந்த 1350 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபோட்டோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லும். அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ சார் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு எலிஜிபிலிட்டினா என்ன சார், என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை 1 2004 அந்த நாள் இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 2004 அந்த தேதி, அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் பிறந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தான் பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அதை நீங்கள் எல்லாரும் அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணுமா, யார் என்ன எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். அதே போல் இது எல்லாமே இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். அதாவது ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். மல்டிபிள் சாய்ஸஸ் கொஸ்டின் அதான் கேட்க போகிறாங்க. இங்கே 2 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் செலக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷு, ஆப்டிடியூட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட். 2 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதலாம். என்னைய கேட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸை வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு நிறையா கோர்சஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம்னு நிறைய கோர்சஸை நீங்கள் மேக்ஸை கொடுத்தா தான் எடுக்க முடியும். பயாலஜியை கொடுத்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான், பயோ டெக்னாலஜி இந்த மாதிரியான, பயோமெடிக்கல் இந்த மாதிரியான ரிலேட்டடான கோர்சஸ் மட்டும்தான் எடுக்கலாம். அதனால் மேக்ஸுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ இதில் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒரே மாதிரி தான். இப்போ மேக்ஸுக்கு 40 கொஸ்டின், ஃபிசிக்ஸுக்கு 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரிக்கு 35 கொஸ்டின், இங்கிலீஷுக்கு 5 கொஸ்டின், ஆப்டிடியூடு ஒரு 10 கொஸ்டின். அதே போல் இந்த பக்கம் பயாலஜிக்கு 40, ஃபிசிக்ஸுக்கு 35, கெமிஸ்ட்ரிக்கு 35, இங்கிலீஷுக்கு 5, ஆப்டிடியூட் 10.
இதில் சார் இது எப்படி சார் ஒரு மார்க்கும் எவ்வளோ போடுவாங்க ஒரு கொஸ்டினுக்கு? மொத்தம் 125 கொஸ்டின் வருது. இதில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. மேக்ஸ்னா மேக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், பயாலஜினா பயாலஜி சூஸ் பண்ணிக்கலாம். என்னைய கேட்டிங்கன்னா மேக்ஸ் தான் சூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க்கு, நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா -1 மார்க். அதனால் ஜேஇ மாதிரி தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஜேஇ மாதிரி தான் கான்செப்ட், அங்கே அட்டன் பண்ணுற மாதிரி தான். அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க்கு, தப்பாக பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு -1 மார்க்கு. நீங்கள் எதையுமே அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு 0 மார்க், அவ்வளோதான். இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து இந்த 125 கொஸ்டினை எப்போக்குள்ளே அட்டன் பண்ண போகிறீங்க? வரப்போகிற ஏப்ரல் 28ஆம் தேதியிலேருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட்டுங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் புக்கிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதை நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு உங்களுக்கு அந்த பிளேசஸ்லாம் போட்டுருவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம். எழுதினதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணையில் தான் பெரிய ஒரு கான்செப்டே இருக்குது. என்னென்னா நம்ம பசங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அவங்க உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பிஐடி வேலூரில் நிறையா கோர்சஸ் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறையா கோர்சஸ் இருக்குது. அதே போல் சென்னையிலையும் நிறையா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல் ஏபிலையும் இருக்குது, போபால்லையும் இருக்குது. இதில் பிஐடி சென்னையும் வேலூரும் மட்டும்தான், வேலூரும் சென்னையும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு கேட்டகரியில் வரும். அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வரும். இதில் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய வேலூர் சென்னைக்குள்ளே போகிறதுக்கு தான் பயங்கர போட்டி. அதுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் 1 லட்சம் ரேங்க்குள்ளே வரணும். ரேங்க்னா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே எக்ஸாம் எழுதுவாங்க. எழுதின பிறகு ரேங்க் வெளியிடுவாங்க. இப்போ நமக்கு ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க, மே 2nd வீக்கில் வரும்னு இருக்காங்க. எல்லாருக்கும் ரேங்க் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க்கில் உங்கள் ரேங்க்கு 1 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் பிஐடி வேலூர் பிஐடி சென்னையை நீங்கள் ட்ரை பண்ணவே முடியும். ஸோ சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், நீங்கள் அந்த லெவலுக்கு ரேங்க் வரணும், அதுக்கு நீங்கள் படிக்கணும். சார் இதுக்காக போய் நான் வந்து 50,000 60,000 70,000ன்னு பணம் கொடுத்து ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. உங்களோட 12th இருக்கக்கூடிய மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி தான். உங்கள் 12th இருக்கக்கூடிய பயாலஜி அதை பற்றி தான் இருக்க போகுது. அதனுடைய சிலபஸ்லாம் கூட நான் காமிக்கிறேன். அது தெளிவாக எனக்கு நான் போட்டிருக்கேன்ல, அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணால் தான் நான் அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அனுப்பேன். நீங்களே எடுத்து படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவாக மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி, ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கிலீஷ் ரிலேட்டடாக என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேம் டைம் இப்போ மெயினான டாபிக் வருவோம். சார் இப்போ ரிசல்ட்டு விடுறாங்கல்ல, ரிசல்ட் விடையில் அந்த 1 லட்சம் ரேங்க்குள்ளே நான் வர்றேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க. இங்கே ஃபீஸ் வந்து நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸ்காலர்ஷிப்புங்கிறது நமக்கு கவுன்சிலிங் நேரத்தில் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு. இதில் மெயினாக ஃபீஸு, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ரேங்க்குள்ளே வர்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து போன வருஷம் வந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. போன வருஷம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். இதில் 5 பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கை நடத்துவாங்க. 5 பேஸாக நடத்துவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஸில் வந்து வரணும்னா நீங்கள் 20,000 ரேங்க்குள்ளே வரணும். அதே போல் 2வது பேஸில் வரணும்னா ஒரு 45,000 ரேங்க்குள்ளே வரணும். 3வது பேஸுக்குள்ளே வரணும்னா 70,000 ரேங்க்குள்ளே வரணும். 4வது பேஸுக்குள்ளே வரணும்னா 1 லட்சம் ரேங்க்குள்ளே வரணும். அப்புறம் அதை தாண்டி போனீங்கன்னா 1 லட்சத்துக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் 5வது பேஸ் தான். அது என்ன 5 பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக வந்து ஃபீஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு 2 வகையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஃபீஸு, குரூப் பியில் வந்து குரூப் பி குரூப் ஏனா ஒன்றும் இல்லை, சில கோர்சஸை குரூப் ஏவாகவும் சில கோர்சஸை வந்து அதாவது சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரியான கோர்சஸை ஒரு சில கோர்சஸை குரூப் பியாகவும் வச்சுருக்காங்க. இதில் கேட்டகிரி வைஸ் போன வருஷம் அவங்க கொடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் டியூஷன் ஃபீஸு மட்டும் நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கான ஃபீஸு, அதாவது உங்களுக்கு 2,10,000லேருந்து குரூப் ஏ அதில் நான் தெளிவாக போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்களேன், இந்த கோர்சஸ் எல்லாம் எடுக்க போனீங்கன்னா 2,10,000லேருந்து கிட்டத்தட்ட 4,32,000 வரைக்கும் ஃபீஸ் வருது. அதில் நீங்கள் எந்த கேட்டகரியை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபீஸு சில பேருக்கு பார்த்தோன்னு ஷாக்காக இருப்பீங்க, என்ன சார் இவ்வளோ ஃபீஸு, எப்படி சார் இந்த பணத்தெல்லாம் கட்டி படிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஆமாம்
பணம் உள்ளவர்கள் மட்டும்தான். அதில் எல்லா கேட்டகிரியில் உங்களுக்கு எந்த கேட்டகிரி வேணுமோ அந்த கேட்டகிரியை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆனால் நீங்கள் படிக்கலாம். அதே போல் குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. பிஐடி வேலூர், பிஐடி சென்னையிலலாம் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. அதில் 1,98,000 ஆரம்பித்து கடைசியாக 5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் இருக்குது. நீங்கள் எல்லா கேட்டகரியும் கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபேஸுக்கு உங்களை எப்போ கூப்பிடுறாங்களோ அந்த டயத்தில் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு கேட்டகரியில் வேணுமோ பணம் இருந்தால் படிக்கலாம். ப்ளஸ் நல்ல ரேங்க்குள்ளேயும் நீங்கள் வரணும். இதுதான் விஐடியோட கான்செப்ட். அப்போ நல்ல ரேங்காகவும் வரணும். ரேங்க்குள்ளே வந்தால் தான் கவுன்சிலிங்குள்ளே வரலாம். கவுன்சிலிங்குள்ளே வந்தால் தான் நமக்கு அந்த மாதிரியான நமக்கு தேவையான கேட்டகரி. இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரியிலே கிடச்சிருச்சுன்னா 2 லட்சம் தான் ஃபீஸு. அதுக்கு போக போக 3 லட்சம் வருது. அதுக்கு மேலே போக 4 லட்சம் வருது. இந்த மாதிரி கேட்டகரி கூட போக ஃபீஸ் அதிகமாக வரும். டியூஷன் ஃபீஸே எப்படி வருதுன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் இன்னும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம். அதெல்லாம் நம்மளால் சில பேர் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அங்கே படிச்சிருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக எல்லாருக்குமே பிரச்சனை இல்லைனா ஓகே. அவங்களுடைய ஃபேமிலியோட இன்கம் ஒன்று இருக்குல்ல, அவங்களோட ஃபேமிலியில் நல்ல இன்கம் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு 5-6 லட்சம் பே பண்ணி 7 லட்சம் படிக்க வச்சு உள்ள செலவு பண்ணி படிக்க வைக்கலாம்னா படிக்க வைக்கலாம். ஆனால் ரேங்க் நல்லா வரணும். சூப்பரான ரேங்க் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே சீட். பிஐடி வேலூர், பிஐடி சென்னை, அதுக்கப்புறம் வந்து போபால், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏபி கேம்பஸ்லாம் கூட, அந்த கேம்பஸ்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வேலூருக்கும் சென்னைக்கும் போகணும் தான் எங்கேயோ இருந்தெல்லாம் படையெடுத்து இங்கே வர்றாங்க. ஸோ நீங்களாம் அதுக்குள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடக்கையில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு சிலபஸ் வேணும் இல்லை இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ மெயினாக நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும். என்னென்னா நம்ம பசங்க எல்லாருமே இப்போ நான் வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றியெல்லாம் இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் கொடுக்க போகிறேன். எஸ்ஆர்எம்ல இருக்குது, அமிர்தாவில் இருக்குது, இந்த மாதிரி நிறையா கொடுக்க போகிறேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th ஃபோக்கஸை விட்டுறாதீங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்க எத்தனையோ பேர் உங்களை வந்து நீங்கள் கோச்சிங் அப்படி படிக்கலாம் இப்படி, உங்களுடைய போர்டு எக்ஸாம் தான் உங்கள் கண்ணுக்கே தெரியணும். உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் போர்டு எக்ஸாம் தான். ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 60% மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் 60% உங்களுக்கு மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்பல்சரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பார்க்கையில் உங்களோட மேக்ஸ் பர்சன்டேஜ் பார்க்கையில் 50%க்கு மேலே கன்ஃபார்ம் இருந்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே அட்மிஷனே கொடுப்பாங்க. அதனால் ஒழுங்காக உங்களுடைய 12th நல்லா படிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் அப்போ ப்ரிப்பேர், இது இப்போயே நடக்க போகிற எக்ஸாம் வந்து உங்களுடைய இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்குது. நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது டவுட்டு இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்தாலும் கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னும் உங்களுக்கு ஃபர்தரான பல இன்ஃபர்மேஷனை நான் கொடுப்பேன். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மைண்ட் செட் ஃபுல்லாகவே நம்மளுடைய போர்டு எக்ஸாமில் தான் இருக்கணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி டேட்ஸ்லாம் வரும், நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். போர்டு எக்ஸாமில் நமக்கு மார்க் ஒருவேளை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல ரேங்கை வச்சு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் அப்ளை பண்ணிடுங்க எல்லாரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்களே வீட்டிலேருந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணுறீங்க. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கோச்சிங்லாம் போகல, நான் வீட்டிலேருந்து தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிலபஸுமே அதில் வந்துடும். வெப்சைட்லேயே நீங்கள் போய் எடுத்துக்கலாம் இந்த சிலபஸை. இருந்தாலும் குரூப்பில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஜேஇ மெயின்ஸு, எஸ்ஆர்எம், அமிர்தா எல்லாத்தையும் பற்றி நான் நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன். ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.